அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கல சந்தோஷம். மீண்டும் விருதுநகர் போன தேர்தல் விருதுநகர் மக்கள் என்னை கைவிடல. உங்கள் அன்பும் ஆதரவும் முழுமையான மீண்டும் இந்த தேர்தலை நீங்க கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஐயா கலைஞரும் கேப்டன் இந்த கூட்டணி 2016 ஆரம்பிக்கிற கூட்டணி. ஆனா இந்த மாதிரி ஸ்டாலினும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வெற்றி கூட்டணி தேர்தல் 2 நாட்கள் தான் இருக்கு. அனைத்து கருத்து கணிப்புகளும் அனைத்து நியூஸ் சேனலிலும் அனைத்து ஊடகங்களிலும் மீண்டும் திமுக ஆட்சி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம தொகுதியில் இருக்க மக்கள், நம்ம ஊர்ல இருக்க மக்கள், நீங்கள் நம்ம வெற்றி கூட்டணியில் இருக்கணும். அதுக்காக நீங்க முரசு வாய்ப்பை கொடுத்து என்னை ஜெயிக்க வைக்கணும். நம்ம அன்போடு பாசத்துக்கு உரிமையோடு உங்களை நான் கேட்பேன். இன்னைக்கு அப்பா இருக்கும்போது ஜெயிப்பது என்பது வேறு. இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த தருணம் உங்க முன்னாடி வந்து நிற்கிற நாள். கேப்டனாக உங்களை தான் நான் பார்க்கிறேன், என் தந்தையை உங்களை பார்க்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஜெயிக்க வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளை செஞ்சு தர முடியும். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சியில மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்திருந்தாரு. அடுத்த ஆட்சியில 2000 உயர்த்தி கொடுக்குறாரு. நீங்க மாச கணக்குல பாத்தீங்கன்னா 2 மாசம் வர வேண்டிய பணம் 1 மாசத்துல வரும். வருஷ கணக்குல பார்த்தா 2 வருஷம் வர வேண்டிய பணம் 1 வருஷத்துல வரும். மக்கள் நீங்கள் சிந்திச்சு இந்த முறை நீங்க செயல்படணும். அதனால போன முறை கூட நான் வெளியே தங்கித்தான் பிரச்சாரம் செய்தேன். ஆனா இந்த முறை விருதுநகர் வீடு எடுத்து இங்கே நான் வந்துட்டேன். என் பூர்வீகான மண், நீங்க தாத்தா போன மண்ணுக்கு நான் வந்திருக்கேன். என் பூர்வீகான மக்களுக்கு நான் செய்வார், யார் செய்வான்னு எனக்கே அந்த கேள்விக்குறி இருக்கு. நிச்சயமாக கேப்டன் மகனாக நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே தேர்தல் வெற்றி வெற்றின்னு நினைக்கிறாங்க. அது வெற்றி தான் இல்லைன்னு சொல்ல. அந்த தேர்தல் என்ற வெற்றிக்கு முதல் படியாக நான் என் மனசுல வச்சிருக்கேன். என்னோட வெற்றி என்னன்னா, அடுத்த 5 வருஷம் இந்த மக்களோட தேவையை பூர்த்தி செய்து மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டு அப்பா சொல்ற மாதிரி அதை செஞ்சு கொடுத்துருப்பத வெற்றி நம்ம என் மாநில நான் சுமப்பேன். அது வரைக்கும் நான் உழைப்பேன் சொல்லிட்டு மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். திரும்பியும் சொல்றேன், ஏப்ரல் 23ஆம் தேதி 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னம். மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 23ஆம் தேதி எத்தனாவது நம்பர்? கொஞ்சம் சத்தமா கேட்கல. அந்த 3ஆம் நம்பர் பட்டன்ல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தாக இந்த விஜயபிரபார் பார்த்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான். அதனால எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன். வெயில் ஜாஸ்தியா இருக்கு, உடம்ப பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தை பார்த்துட்டு மறந்துடாதீங்க. ஏப்ரல் 23 எத்தனாவது நம்பர்? நான் ஜெயிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். வெற்றியோட சந்திப்போம்.